ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேவன் தாமே இந்த அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அதனால தேவாதி தேவனுக்கு நான் முதலாவது நன்றி சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆமென். தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நான் பாரம்பரிய இந்து குடும்பத்துல பிறந்து வளர்க்கப்பட்டேன். எனக்கு ஒரு நோய் இருந்துச்சு. அந்த நோயிலேருந்து சுகம் கொடுக்க யாராலும் முடியல. ஹாஸ்பிட்டல் போனோம். என்னோட சாட்சிகள் ரொம்ப பெருசு, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போனேன், முடியல. எங்கள் வீட்டில் சொந்தமாக கோயில் இருந்துச்சு. நாங்கள் நிறைய வழிபாடுகள் செஞ்சோம், நிறைய பைசாலாம் செலவு பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் மரணம் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். நாங்கள் நிறைய ஜோசியத்தை எல்லாம் நம்பினோம். அப்போ நாங்கள் போய் பார்க்கும் போது அவங்க சொல்லிட்டாங்க, இவ பிழைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. மரணத்துக்கு போராடிட்டு இருக்கும் போது தான் 2 சகோதரிகள் எங்களை மாதிரி உள்ள நபர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு டிராக்ஸை கொடுத்துட்டு சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து 2000 வருடத்துக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு வந்தார். எந்த ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினாரோ அந்த ஆண்டவர் மனுஷனாய் வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். இயேசுவே எனக்கு சுகம் கொடுன்னு நீ கேட்ட அப்படின்னு சொன்னா இயேசு உனக்கு சுகம் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் நான் எங்கெல்லாம் போய் எவ்வளவோ பணம் செலவு பண்ணேன். மரணம் மரணம் மரணம்னு நானும் ரொம்ப சோர்ந்து போய் படுத்த படுக்கையா இருந்தேன். ஆனா இயேசு கிறிஸ்து சுகம் தருவார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்க எங்க வீட்டுல ஜெபம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கடந்து போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பாட்ட சொன்னேன், எனக்கு ஜெபம் எப்படி பண்ணணும்லாம் தெரியாது. ஏசப்பா, இந்த அக்காமார்கள் சொல்றாங்க நீங்க சுகம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு. என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எதுவா இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு நீங்க ஒரு ஜீவனை கொடுங்க. நீங்க எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உம்மை பத்தி அறியாத ஜனங்கள் எத்தனையோ நபர்கள் என்ன மாதிரி இருக்காங்க, அவர்களுக்கும் நான் இயேசுவை பத்தி சொல்லுவேன், உங்களை பத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட இப்படிதான் பேசினேன். தேவனுடைய கிருபையினால கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேற்பட்ட நாட்கள் ஆயிடுச்சு. நான் ஏசப்பாட்ட முதல் முறையா பேசி இன்னைக்கும் ஆண்டவர் ஜீவனோடு வச்சிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல நான் கவர்மெண்ட்ல தையல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல மகளிர் காவல் நிலையத்துல கவுன்சிலரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அதனால ஏசப்பா எனக்கு ஒரு சுகம் கொடுத்து, என்னால கையெல்லாம் அப்படி தூக்கெல்லாம் முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. எந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. எனக்குள்ள ஏசப்பா ஒரு வல்லமையை கொடுத்தாரு, எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் எழுந்து நடந்து பார்த்தேன், நடக்க முடிஞ்சிச்சு. கையை தூக்கி பார்த்தேன், தூக்க முடிஞ்சிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னோட ஸ்கூல் வேலைகள், அந்த மகளிர் காவல் நிலைய வேலைகள்லாம் தொடர ஆரம்பிச்சேன். ஆனா முன்னாடி மாதிரி இல்லை. இப்ப எப்படின்னா, இன்டர்வல் பீரியட்க்கு, சாப்பாட்டு பீரியட்க்கு முன்னாடியே நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒவ்வொரு கிளாஸ் ரூமா போய் யாருக்கெல்லாம் சுகம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு இயேசு சுகம் தருவார் மட்டும்தான் தெரியும். அவர் ரெட்சகர் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இயேசு எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு, அவருடைய நாமத்தினால யாருக்காக ஜெபிச்சாலும் ஏசப்பா சுகம் கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லாருக்காகவும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். தேவன் அநேக அற்புதங்களை அங்க செஞ்சார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்னன்னா, அவங்க வீடுகள்ல யாருக்கெல்லாம் சுகம் இல்லையோ அங்கெல்லாம் போய் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். அதாவது இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன். ஏசப்பா அற்புதமா விடுதலைகளை கொடுத்தார். இப்படியே எனக்கு வேலையை விட அதிகமா ஊழியம் செய்யறதே நல்லதுன்னு எனக்கு தோணிடுச்சு. அதனால அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அடிக்கடி லீவ் போட்டு பாஸ்டரோட சேர்ந்து ஊழியங்களுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன். இப்படியே நாட்கள் கடந்து சென்றுகிட்டே இருந்துச்சு. பயங்கர போராட்டங்கள் எங்க வீட்டுல வந்துருச்சு. இயேசுவா நாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு, உனக்கு இயேசுதான் சுகம் கொடுத்தாருன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா நீ இப்போதைக்கு இயேசு இயேசுன்னு போயிட்டு உன்னோட வேலையை கூட நீ அற்பமா எண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப கடைசியா அப்பா அம்மா கேட்டாங்க, நாங்க முக்கியமா இயேசு முக்கியமான்னு சொல்லு. இயேசுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னா நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், எப்பா ஃபர்ஸ்ட் இயேசுதான் முக்கியம், அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நான் உங்க 2 பேரையும் தான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் பயங்கர ஒரு பிரச்சனையினால நான் வீட்டை விட்டு வெளியில போகும்படியான ஒரு காரியங்கள் வந்துருச்சு. அப்ப நான் எங்க போறதுன்னு ஏசப்பாட்ட கேட்கும் போது ட்ரினிட்டி பைபிள் காலேஜ், அதாவது ஏஜில வேதாகம கல்லூரின்னு இருக்கு, அந்த அட்ரஸ் எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு நான் போன்ல எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு தான் இருந்தேன். அப்ப பைபிள் காலேஜுக்கு வந்தேன். 2 வருஷம் அங்க படிக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். அந்த நாட்கள்ல நான் ஏசப்பாட்ட கேட்டேன், எல்லாரும் முடிச்சு வீட்டுக்கு சந்தோஷமா போறாங்க ஏசப்பா, ஆனா நான் வீட்டுக்கு போக முடியாதே, நான் எங்க போகணும்னு எனக்கு தெரியல, நான் எந்த இடத்துல போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட பேசிட்டீங்கன்னா நான் சந்தோஷமா அந்த இடத்துல போய் நான் ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய், நீ பீகார்ல போய் என்னோட ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா.
அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் உடனடியா கிளம்பலான்னு பார்த்தேன். ஆனா நான் எப்படி போகணும், எங்க போய் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாம இருந்துச்சு. அதாவது பீகார் அப்படிங்கிறதுக்கு நான் எப்படி போவேன்னு தெரியல. அப்ப பைபிள் காலேஜ்ல சம்மர் மினிஸ்ட்ரிக்காக 1 மாசம் அழைச்சிட்டு போனாங்க. இப்படியா 2 வருஷமும் நான் அங்க பீகார்ல போய் ஊழியம் செஞ்சேன். அப்ப நம்ம ஸ்தாபனத்துல கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, இல்லம்மா உடனடியா அனுப்பி வைக்க முடியாது, நீ 1 வருஷம் இல்ல 2 வருஷம் நீ தமிழ்நாட்டுல இருந்து ஊழியம் செய், அதுக்கப்புறம் உங்களை நாங்க அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னாங்க. அப்ப எங்க போகணும்னு தெரியல ஏசப்பான்னு ஜெபிக்கும் போது அதே பைபிள் காலேஜ்ல வார்டனா எனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்தாங்க. பக்கத்துல உள்ள ஒரு வில்லேஜ்ல ஊழியம் செஞ்சுட்டு அங்க வார்டனா இருந்த நாட்கள்ல எனக்கு ஊர் வந்து திருவாரூர் நாகப்பட்டினம்லாம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல திருத்துறைப்பூண்டிங்கிற ஊரை சார்ந்தவனா. ஏஞ்சலுக்கு தூத்துக்குடி, அங்க அவங்க படிக்க வந்தாங்க. அவங்களும் ஹிந்து குடும்பத்துல தான் பிறந்து வளர்க்கப்பட்டு கொஞ்சம் பிரச்சனையின் காரணமா அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லிட்டு பைபிள் காலேஜுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் பீகாரை குறித்து ஆண்டவர் தரிசனம் கொடுத்ததுனால அங்க உள்ள மேடங்கள்ட்ட எல்லாம் பகிர்ந்து கொண்ட போது அவங்க சொன்ன காரியம், நம்மளோட காலேஜில் உள்ள வார்டன் அக்காவுக்கும் பீகார் தரிசனம், நீ போய் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள் அப்படின்னு சொன்னது. அவங்களும் என்னோட வந்து பேசினாங்க. 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுங்க, நாங்க பீகார்ல போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க ட்ரெயின்ல டிக்கெட்லாம் எடுத்துட்டோம். அப்போ எங்களோட ஸ்தாபன தலைவர்கள் பெரியவர்கள் எல்லாத்தையும் கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, பெண்கள்மா நீங்க மேரேஜ் பண்ணிட்டு நீங்க போங்க, ஏன்னா குடும்பங்களும் இப்படிதான் இருக்காங்க, நாங்க வேணாலும் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறோம், அது வரலும் நீங்க இங்க இருந்து ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னாங்க. அப்ப நாங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, சாரிமா உங்களுக்காக நாங்க ஜெபிக்க மட்டும்தான் முடியும், உதவிகள் எதுவும் செய்ய முடியாது, பண உதவியும் செய்ய முடியாது, அங்க ஏதாவது உங்களுக்கு பாதுகாப்பும் நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சொன்னோம், பாஸ்டர் தமிழ்நாட்டுல இருக்கும் போது எந்த ஆண்டவர் எங்களோட தேவைகளை சந்தித்தாரோ, எந்த ஆண்டவர் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தாரோ, அவர் நாங்க பீகார் போனாலும் அதே ஆண்டவர் பாதுகாப்பை கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க போனோம். போனதுக்கு அப்புறம் இங்க உள்ள தலைவர்கள் அங்க பேசி அங்க எங்களை ஸ்டேஷன், அதாவது சங்கமித்ரா வண்டி பீகார்ல பாட்னாங்கிற இடம் தான் கடைசி ஸ்டேஷன், அங்க நிக்கும். அது வரலும் டிக்கெட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எங்க போகணும்னு எங்களுக்கு தெரியாது, அது எல்லாம் ஆண்டவர் தான் காம்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில 2 பேரும் எடுத்துட்டு போயிட்டோம். இங்க உள்ள பாஸ்டர்ஸ் அங்க பேசி அவங்க வந்து எங்களை பார்த்தாங்க. அவங்கள பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி பரவாயில்ல, எப்படியாவது அவங்க வீட்டுல கொண்டு போய் எங்களை வச்சுக்கிருவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இல்லம்மா இங்க தனியா இருந்து ஊழியம் செய்யறது ரொம்ப கஷ்டம், என்னோட செலவுல நான் டிக்கெட் எடுத்துறேன், அதாவது ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துறேன், நீங்க தமிழ்நாடு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க சொன்னோம், இல்ல பாஸ்டர் செத்தாலும் பரவாயில்ல, நாங்க பீகார்ல தான் இருப்போம். ஆமேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க, சரியுமா இந்த இடத்துல இருக்க முடியாது, ஆறாங்கிற போது இப்ப நாங்க அங்கதான் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கோம், அங்க ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அங்க கொண்டு போய் விடுறோம், நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஆன்டி பயங்கரமா கொஸ்டின் கேட்டாங்க, எப்படி எல்லாம் தரிசனம் கிடைச்சு, என்ன பணம் இல்லாம எப்படி ஊழியம் செய்ய முடியும், பாதுகாப்பு இல்லாம எப்படி ஊழியம் செய்ய முடியும், 2 பேரும் பெண்களா இருக்கீங்க, வாலிப பிள்ளைங்க. 2008 நாங்க பீகார் போயிருந்தோம். கிட்டத்தட்ட 18 வருஷங்களுக்கு முன்பாக இன்னும் வாலிப பிள்ளைகளா இருந்தோம், இப்பயும் வாலிப பிள்ளைகளா தான் இருக்கோம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள எப்போதும் வாலிபர்களா இருக்கணும். அப்ப அவங்க கேட்ட கேள்விகளுக்கு நாங்க எல்லாம் பதில் சொன்னோம். அப்ப சொன்னோம், ஆன்டி ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒரு வீடு மட்டும் பிடிச்சி கொடுத்துருங்க, நாங்க இருந்து ஊழியம் செய்யறோம் அப்படின்ட்டு. அவங்க எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு எல்லா இடமும் எங்களை அழைச்சிட்டு போய் வீடு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் ஓகே சொல்லுவாங்க, நாங்களும் ஓகே அப்படின்னு சொன்னா கடைசியா யார் வந்து இருக்க போறா, இவங்க 2 பேர். இவங்க 2 பேர் கார்டியன் யாருமே கிடையாது. அது எப்படி யாருமே இல்ல, வாலிப பிள்ளைங்களுக்கு நாங்க எப்படி வீடு கொடுக்க முடியும்? இவளுக்கு தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு இங்க வந்து இங்கேயும் யார் 4 பசங்களை கூப்பிட்டா நாங்க என்ன செய்யறது, அதனால கொடுக்க மாட்டோம் அப்படி எந்த இடத்துக்கு போடுமோ எல்லா இடத்துலயும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட நாங்களும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், விசுவாசத்தோட வந்திருக்கோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப அங்க உள்ள மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போறதான ஒரு கிறிஸ்டியன் அவர் சொன்னாரு, அந்த அங்கிள் சொன்னாரு, இவ்வளோ 1 மாசமா நீங்க வீடு தேடியும் கிடைக்கல, அதனால என்னோட வீட்டு வரண்டா பகுதியை நான் உங்களுக்கு மறைச்சு தரேன், இதுல நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே செங்கல் வச்சு ஊடையில ஆடெல்லாம் கடிக்காம மரம் செடி எல்லாம் இருந்து அதை பாதுகாப்புக்காக கட்டுவோம்ல, அதே மாதிரி கட்டி கொடுத்துட்டாரு. அதுக்கு வாடகை 750, கரண்ட் பில் 100. அதுக்கும் நாங்க ஓகே போட்டுட்டோம். ஆனா நின்று ட்ரெஸ் கூட பண்ண முடியாது, ஏன்னா ஃபுல்லா ஓப்பனா இருக்கும், ஜன்னலாவே தான் இருக்கும். ஆண்டவர் கிருபையினால 1 வருடங்கள் அங்க இருக்க தேவன் உதவி செய்தார். நாங்க இங்கேருந்து போகும்போது எங்களுக்கு 2 பேருக்கும் ஜெபம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் காணிக்கை எல்லாம் கொடுத்தாங்க. மொத்தம் 10,000 ரூபாய் சேர்ந்தது. அதுல 1000 ரூபாய் தசமபாகம் எடுத்து ஒரு சபைக்கு கொடுத்துட்டு 9,000 ரூபாயை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கோம். யாருமே எங்களுக்கு பணம் அனுப்ப சப்போர்ட் பண்றேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்லல, எல்லாமே சப்போர்ட் ஆண்டவர் மட்டும்தான். இங்கேருந்து போனோடனே நல்லா ஹிந்தி எல்லாம் கத்துக்கிட்டு நாங்க போகல. பைபிள் காலேஜ்ல நல்ல ஒரு சப்ஜெக்ட் ஹிந்தி உண்டு. அப்ப நாங்க என்ன சொல்லிட்டோம்னா, அழைப்பு அப்ப கிடையாது இல்லையா,
தமிழ் பாஷையே தகராறு, இதுக்கு எதுக்கு நம்ம ஹிந்தியை வேற படிக்கணும் அப்படின்னு நாங்க படிக்கல. இங்கிலீஷ் உண்டு, அந்த இங்கிலீஷ் நமக்கு எதுக்கு, நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு அதையும் விட்டுட்டோம். இப்ப அங்க போனா பேசணும்னா எல்லாமே கஷ்டம். ஒரு கடைக்குள்ள போனா என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கறத எப்படி சொல்லணுங்கிறது கஷ்டம். வெந்தயம் கடுகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போவோம். ஃபர்ஸ்ட் போன உடனே கடைக்காரன் எங்களை பார்த்து கடைக்குள்ள விட்டுருவாரு, எது வேணுமோ நீங்க எடுத்துக்கிறங்க அப்படின்ட்டு. அப்படியா எடுத்துட்டு அடுத்த டைம் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டே போவோம், இதுல கொஞ்சம் கொடு அதுல கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணோம், ஏசப்பா இங்க இருந்தா கண்டிப்பா மொழியை கத்துக்கிட்டே தான் ஆகணும், மொழியை உண்டாக்குனவர் நீங்க ஏசப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த ஆன்டி கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. இங்கேருந்து போகும்போதே 10 ரூபா தமிழ் டு ஹிந்தி அந்த புத்தகம் வாங்கியிருந்தோம். ஒரு பைபிள், ஹிந்தி பைபிள் கிடைச்சிச்சு. அது தமிழ் ஹிந்தி இதெல்லாம் வச்சு ஒரு 40 நாட்களுக்குள்ளாக ஹிந்திய எழுத படிக்க பேச தேவன் உதவி செய்தார். ஆமேன், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த ஊழியத்தை எப்படி போய் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. யாராவது ஒருத்தவங்க எங்களை கேட்டு நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஐடி கேட்கணும்னா லோக்கல் ஐடி கிடையாது, ஸ்தாபனத்து ஐடியும் எதுவுமே கிடையாது. யாரா இருந்தாலும் ஏசப்பாவை தான் மேலதான் கை காமிச்சிட்டே இருக்கணும். ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும்னு தெரியல, நீங்க எங்களுக்கு ஒரு வாசலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணோம். அப்ப ஆண்டவர் நல்ல திட்டமும் தெளிவுமா ஒரு தரிசனத்தின் மூலமா பேசினார். எப்படின்னா நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கிராமத்தை காமிச்சாரு. அதுல லெஃப்ட் சைட்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, அதுக்கு முன்னாடி நின்று நீங்க டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஹிந்தி பாட்டுக்கு 1-2 சண்டே கிளாஸ் பாட்டுக்கு பாட்டும் தெரியும், அர்த்தமும் தெரியும், டான்ஸும் தெரியும். உடனே நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தச்சு போட்டுட்டு அந்த கிராமத்துக்கு போனோம். அதே மாதிரி ஆண்டவர் ஸ்கூலை அந்த ஸ்கூல் எப்படி ஆண்டவர் காமிச்சாரோ அதே மாதிரி ஸ்கூல் இருந்துச்சு. வெளியில நின்று நாங்க 2 பேரும் ஒரு ஹிந்தி பாட்டுக்கு டான்ஸ் பண்ணோம். ஹல்லேலூயா. அதுதான் எங்களோட ஊழியத்தின் ஆரம்பமா இருந்துச்சு. அன்னையிலேருந்து இன்னை வரலும் மேக்சிமம் 18 வருஷமா 2 பேரும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போடுவோம். ஹல்லேலூயா. அப்ப என்னாச்சுன்னா நாங்க பாட்டு பாடிட்டு இருக்கோம், அந்த மக்கள் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. அந்த கிராமத்துல உள்ள மக்கள் வந்துட்டாங்க. இங்க மாதிரி கிடையாது, ஸ்கூல் எப்ப வேணாலும் ஸ்கூல் பிள்ளைங்க உள்ளுக்குள்ளேயும் போவாங்க வெளியிலயும் வருவாங்க. ஸ்கூல்ல இருந்து எல்லாம் வெளில வந்துட்டாங்க. நாங்க கூட்டத்தெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனாலும் எங்களோட ஹிந்தி நல்லா கத்துட்டோம். ஃப்ளூயண்டா அங்க உள்ள மக்கள் பேசுற மாதிரி தெரியாது. எப்படின்னா வாருங்கள், அமருங்கள், என்ன செய்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ஹிந்தியில பேசுற மாதிரி இருக்கும். அப்பயும் நாங்க சொன்னோம், ஏசப்பா நல்லவர், அன்புள்ளவர், அவர் சுகம் கொடுக்கிறவர், ஆனா ஆண்டவர் பெரியவர். அதுல ஒரு சின்ன பாப்பா, ஸ்கூல்ல படிக்கிற பாப்பா ஓடி சொன்னா, எல்லாம் முடிஞ்ச பிறகு, அக்கா நீங்க எங்க அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க ஆண்டவர் சுகம் தருவாருன்னு நீங்க சொல்றீங்கல்ல. எங்க அம்மா வருஷத்துல கிட்டத்தட்ட 9 மாசம் படுத்த படுக்கையாதான் இருப்பாக்கா, நாங்களே தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு, எங்க அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்ப நாங்க ஒரு எண்ணெயை வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அவங்க அம்மாவுக்காக ஜெபம் பண்ணிட்டு சொன்னோம். நாங்க இதை நீ டெய்லி இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிட்டு உங்க அம்மா காலில் எங்கெல்லாம் வலி காலில் நல்லா பெருசு பெருசா வீங்கி இருந்துச்சு அவங்க அம்மாவுக்கு, நீ அப்ளை பண்ண, ஆனா இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு மட்டும் சொல்லி சொல்லி போடு அப்படின்னோம். அப்ப வாரத்துல ஒரு நாள் தான் நாங்க ஊழியத்துக்கு போவோம். ஏன்னா நாங்க இருந்ததுல இருந்து ஊழியத்துக்கு போற பகுதிக்கு 60 ரூபா செலவாகும். அதனால எங்கள்கிட்ட கம்மியான பைசா இருந்ததுனால வாரத்துல ஒரு நாள் மட்டும் ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அடுத்த வாரம் நாங்க போகும்போது அந்த கிராமத்துல ரொம்ப வரவேற்பு, வாங்க வாங்கன்னு எல்லாம் கூப்பிடுறாங்க. என்னதான் நடந்துச்சு அப்படின்னா அந்த அம்மா எழுந்து நடந்துட்டாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அதுதான் தேவன் செய்த முதல் அற்புதம். அதுக்கப்புறம் அங்க உள்ள ஜனங்கள்லாம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க, வீடுகள் தோறும் போய் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப எங்களுக்குள்ள தோணுச்சு, ஏன் இதை ஒரு கேர்ஸ் எல்லாம் மாத்தக்கூடாது அப்படி சொல்லி கேட்கும் போது அங்க இடமே கிடையாது, ஏன்னா எல்லா மக்களும் உட்கார்றதுக்கு. அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கக்கா, எங்க வீட்டுல வச்சு நீங்க ப்ரேயர் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் தெரியுது, கூரையே இல்லை, மழை பெஞ்சாலும் உள்ளுக்குள்ள தண்ணி வரும், வெயில் அடிச்சாலும் உள்ளுக்குள்ள வெயில் வர்ற மாதிரி ஒரு வீடு. அப்ப எங்களுக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மனசை ஏசப்பா கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு கடைசியா அவங்க வீட்டுல மண் சவுறு, இவ்வளவு பெரிய மண் சவுறு, அந்த மண் சவுறுல கை வச்சு ஜெபம் பண்றோம், ஏசப்பா இந்த மண் சவுரை நீங்க செங்கல் சவரா மாத்தி கொடுங்க. ஜெபத்தையே முடிக்கல, அவங்க எல்லாம் ஒரே சிரிப்பு. அப்ப நாங்க ஜெபத்தை முடிச்சுட்டு கேட்டோம், ஏன் ஜெபத்துல இடையில ஏன் சிரிச்சிங்க அப்படின்னு. என்னக்கா இவங்க வீட்டுக்கார் வேலைக்கே போக மாட்டாரு, 5 பிள்ளைங்க, 7 பேருக்கு சாப்பாடு போடுறதே ரொம்ப கஷ்டம், நீங்க என்னன்னா மண் சவுறு போய் செங்கல் சவுரா மாத்துங்கன்னா ஒரு செங்கல் அவரால் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நாங்க சொன்னோம், அவரால் முடியாது, ஆனா நம்ம தேவனால முடியும். ஆமேன், ஹல்லேலூயா அப்படி சொல்லி ஜெபம் பண்ணும் போது அந்த கிராமத்துல திடீர்னு இந்திரா ஆவாஸ்ல ஃப்ரீயா வீடு கட்டி கொடுக்கறதான ஒரு ஸ்கீம் 18 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், 2008
அந்த ஸ்கீம் வந்துட்டு அந்த வீட்டை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு மட்டும் 2 ரூம் கட்ட முடிஞ்சிச்சு. ஆமேன், ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு கிராமத்துல ஆண்டவர் அநேக அற்புதங்களை செஞ்சார். அப்ப எப்படியாவது ஒரு ஆராதனையை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சோம். அப்ப என்னன்னா, பெரிய ஜாதி மக்கள் இடத்துல பெரிய பெரிய இடங்கள் இருக்கு, இவங்கள்ட்ட சின்ன இடமா தான் இருக்கு, அங்க போய் கேட்டா சர்ச்சை நடத்துறவங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரை என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இலவச தையல் பயிற்சி நிலையை நாங்க இங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆரம்பிங்க, 6 நாள் வரை நீங்க சொல்லி கொடுங்க, 7வது நாள் அதை நீங்க சபையா மாத்திடலாம், அதுக்கு அவங்க இடம் கொடுப்பாங்கன்னாங்க. அப்படியா நாங்க போய் ஒரு தையல் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சோம், இலவச தையல் பயிற்சி நிலையத்தை. அவங்களும் இடம் கொடுத்தாங்க. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரலும் அது ஆராதனை ஸ்தலமா இருக்கும், இன்ஸ்டிடியூட்டா இருக்கும், பயிற்சி சொல்லி கொடுப்போம். ஞாயிற்றுக்கிழமை அந்த மிஷினோட மேல் இதையே டேபிளா பயன்படுத்தி ஆராதனையை ஆரம்பித்தோம். ஹல்லேலூயா. முதல் ஆராதனை அங்க தேவன் ஆரம்பிக்க உதவி செய்தார். அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல நடந்ததான அநேக அற்புதங்களை பார்த்துட்டு அவங்களோட சொந்தக்காரங்கள்லாம் யாரு கஷ்டத்தோட போராட்டங்களோட பிசாசின் பிடியில இருக்காங்களோ அங்கெல்லாம் எங்களை அழைச்சிட்டு போனாங்க. அப்படியெல்லாம் அங்க போய் ஊழியத்தை செய்ய தேவன் உதவி செய்தார். இப்படியே ஊழியங்கள் வளர ஆரம்பிச்சது தேவனுடைய கிருபையினால. இப்ப 53 கிராமங்கள்ல ஊழியங்கள் நடக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. தையல் டீச்சரா வந்தவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணித்து எங்களோடு கூட இணைந்து ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பசங்கள் உண்டு, அவங்களுக்காக எல்லாம் நாங்க ஜெபித்தோம். நம்மள்ட்ட இருந்த சண்டே கிளாஸ் பிள்ளைங்க, யூத் பிள்ளைங்க எல்லாம் இப்ப எங்களோடு கூட இருந்து உடன் ஊழியர்களா இருக்காங்க. இப்படியா கிட்டத்தட்ட ஒரு 18 நபர்கள் எங்களோடு இணைந்து ஊழியங்களை செய்கிறாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும்னு சொன்னாரு. நம்ம பொம்பளை பிள்ளைங்க தானே, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம செய்யற காரியமே ஊழியம் கிடையாது, அது தேவன் நம்மளை பயன்படுத்துகிற காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வச்சு போனோம். தேவன் எங்களை வெறுமையா விடல. என்னென்ன தேவைகளோ எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆரம்பத்துல எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடையாது. 2 ரூபா சமோசா வாங்கிட்டு சாயந்தரம் அந்த மேல உள்ள ஹோட்டல்லாம் சாப்பிட்டுருவோம். அதுல உள்ள உள்ளுக்குள்ள உள்ள கூட்டை எடுத்து வச்சிருப்போம். ஏன்னா தனியா உருளைக்கிழங்கு வாங்கணும், எண்ணெய் வேணும், கேஸ் வேணும், அதுக்கு இதை 2 ரொட்டியை போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்றைய நாள்ல எத்தனை நபர்கள் வந்தாலும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாய் தேவன் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நல்ல ட்ரெஸ் கிடையாது போடுறதுக்கு. பைபிள் காலேஜ்ல இதெல்லாம் பழசு போட்டிருந்தோமோ அதையோட தான் நாங்க போனோம். அங்க ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா மூளையில நின்றுகிட்டு இருப்போம். அந்த ஆன்ட்டி எங்களை அழைச்சிட்டு போவாங்க. அந்த 1 மாசம் அவங்களோட கூட இருக்கும் பொழுது ஒரு மூளையில நிப்போம், எப்ப சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப சூப்பரா ட்ரெஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தோம். ஆனா இந்த கிறிஸ்துமஸுக்கு கூட 400க்கும் அதிகமான நபர்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்படியாய் தேவன் வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. எதிர்பார்க்காத அளவு தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அங்கு செய்து ஆத்துமாக்களையும் கொள்ளை பொருளாய் தேவன் கொடுத்தார். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 24 கிராமங்கள் அங்க இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் சபைக்கு வர்றாங்க, நாங்க போய் விசிட் பண்ண முடியல, ஏன்னா நேரம் இல்லை, அங்க உள்ள ஊழியர்கள் கம்மி. நீங்க எங்களுக்காக அங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஊழியர்கள் எழும்பணும்னு ஜெபம் பண்ணுங்க. உங்களையும் ஆண்டவர் அழைச்சா பீகாருக்கு வாங்க, எங்களோடு கூட இணைந்து நீங்க ஊழியம் செய்யலாம். உங்களோட ஊழிய ஸ்தலத்தை நாங்க ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படித்தானே தம்பி? பாஸ்டர்மா, பாஸ்டர் அப்படித்தானே? ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவர். நிறைய காரியங்கள் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எங்க வீட்டு பக்கம் சுத்தியுமே வயல், நடுப்புற சர்ச்சு, அழகான வீட்டை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், மேல சபையை கொடுத்திருக்கிறார். அப்ப பக்கத்துல கிரிக்கெட் விளையாடுவாங்க. எப்படின்னா நம்ம எப்ப சனிக்கிழமை அன்னைக்கு பிரேயரை பண்ணி அலுவலியான்னு ஆரம்பிச்சுன்னா அவனும் அங்க சவுண்ட் ஆரம்பிச்சிருவாங்க, அப்படி கத்துவாங்க. ஞாயிற்றுக்கிழமையில எப்ப அந்த 2 மணி நேரம் ஆராதனையோ அந்த நேரத்துலதான் அந்த கிரிக்கெட்டை விளையாடி சவுண்ட் விடுவாங்க. அப்ப நாங்க 2 பேரும் அவங்க எல்லாம் போன பிறகு அந்த கிரிக்கெட் ஃபீல்டில் நடந்து ஜெபம் பண்ணுவோம், தண்ணி தெளிச்சு ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ரட்சித்து கொள்ளுங்க, நரகத்திலேருந்து இவங்களை நீங்க தானே ஏசப்பா பாதுகாக்கணும் அப்படி சொல்லி நாங்க ஜெபம் பண்ணோம். அதுல இருந்து 2 நபர்கள் முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சு இப்ப ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. இத்தனை அற்புதங்களையும் தேவன் அங்க செய்து வருகிறார். அது மாத்திரம் இல்ல, எந்த வீட்டுல எங்களை இயேசு அப்படின்னு சொல்றதுக்காக வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னாங்களோ எங்க குடும்பத்தார் எல்லாம் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்தார்.
ஆமேன். அப்பா, அம்மா, அக்கா, கூட பிறந்தவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஏஞ்சலோட கடைசி தம்பி ரொம்ப ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்க அம்மா சொன்னாங்க, இங்கதானே ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கான், பீகார் அழைச்சிட்டு போயிடுங்க. அழைச்சிட்டு போனா மொழி தெரியாது, அவன் எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்னாங்க. பீகார் அழைச்சிட்டு போனோம். அங்க வந்து அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சு 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடிச்சு இப்ப டெல்லியில அவன் ஒரு ஊழியக்காரனா இருக்கான். ஆமேன், ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. சாட்சி சொல்லணும்னா அவர் செய்த சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல வேண்டியது நம்மளோட கடமையா இருக்குது. தொடர்ந்து பீகார் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க. தேவன் உங்களை அழைச்சா பீகாருக்கு வாங்க. வாழ்நாள் முழுவதும் அங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் சந்தோஷம். இல்ல அட்லீஸ்ட் நான் 1 வாரம் 10 நாள் அல்ல 1 மாசம் உங்களோடு கூட இணைந்து நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை நடத்துவார். ஆமேன். தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.